Hey, hi, hello, வணக்கம் and welcome. இது உங்கள் Netflix. தமிழர் பண்பாட்டிலேயே ரொம்ப முக்கியமானது குலதெய்வ வழிபாடு தான். இந்த குலதெய்வ வழிபாட்டிலேயே ரொம்பவும் சிறப்பு மிக்கதுன்னு எடுத்துக்கிட்டா அது காவல் தெய்வங்களுடைய வழிபாடு தான். இந்த காவல் தெய்வங்கள் பெரும்பாலும் ஒரு கிராமப்புறங்கள்லையோ இல்லை ஏரி கரைகள்லையோ தான் காவல் காத்திருக்கும். ஆனால் இப்பேற்பட்ட காவல் தெய்வங்கள் ஒரு நகரத்துடைய மத்தியில், அதுவும் பெருந்தெய்வ கோயில்களுக்கு காவலாக அமர்ந்திருக்கிறது மதுரையில் மட்டும்தான். இத்தகைய சிறப்புடைய கோவில் யாருடையது அப்படின்னா மகாமுனீஸ்வரன். மதுரையில் இருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு காவல் தெய்வமாகவும் வடக்கு வாசலுடைய அதிபதியாக இருக்க மகாமுனீஸ்வரன் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மகாமுனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அம்சமாக கூறப்படுது. இவர் சிவனால கைலாயத்திலிருந்து வர வைக்கப்பட்டார்னும், கைலாயத்திலேயே சிவனுடைய தலைமை காவலராக இருந்தவர்னும் கூறப்படுது. அப்பேற்பட்ட இந்த மகாமுனீஸ்வரனுக்கு பல பிறப்பு கரைகள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்க்கடலை கடையிறப்போ தோன்றின 7 பூதகணங்கள்ல தலைமை பூதமா இருக்க சங்கிலி பூதம் தான் அந்த மகாமுனீஸ்வரனும், சில இடங்கள்ல வீரபத்ரர் முருகன் மாதிரி சிவனுடைய நெற்றிக்கண்ல இருந்து உருவாக்கப்பட்டவர் தான் இந்த மகாமுனீஸ்வரனும் கூறப்படுது. எப்படி இருந்தாலும் இவர் ஒரு சிவ அம்சமா சிவன்ல இருந்து தோற்றுவித்தவராக தான் இருக்காரு. இப்பேற்பட்ட முனீஸ்வரங்களுக்கு பல இடத்துல மது மாமிச படையல் இருந்தாலும் அசைவ பூஜைகள் இருந்தாலுமே அதெல்லாம் ஏத்துக்காம சாந்தமான ரூபத்துல சைவ படையலை ஏற்று முனீஸ்வரன் இங்க காவல் காத்திருக்காரு. இங்க வெறும் காவல் தெய்வமா மட்டும் இல்லாம பல மக்களுடைய குல தெய்வமாவும் இவர் பூஜிக்கப்படுறாரு. இப்பேற்பட்ட முனீஸ்வரன் மித்த காவல் தெய்வங்கள்ல இருந்து சிறப்பு மிக்கவரா திகழ்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மதுரையை மட்டும் இல்லாம மதுரையை சுத்தி உள்ள எந்த இடங்களா இருந்தாலும் சரி, இல்ல இவர் குலதெய்வமா கும்புறவங்க வெளி நாடுகள்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு குழந்தை பிறந்தா உடனே கொண்டு வந்து இந்த மகாமுனீஸ்வரன்கிட்ட போட்டு எடுத்துட்டு போவாங்க. இது காரணம் என்னன்னா, முனீஸ்வரனுடைய பார்வை பெற்ற அந்த குழந்தை அவருடைய அருள் பெற்றதா கருதப்படுது. இப்பேற்பட்ட குழந்தைய காத்து கருப்பு போன்ற துஷ்ட சக்திகளை அண்டாதனும், தீயவர்களாலையும் தீய செய்கைகளாலையும் அந்த குழந்தை பாதிக்கப்படாதனும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் முனீஸ்வரன் காப்பாற்றுவார்னும் நம்பப்படுது. இப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற மகாமுனீஸ்வரன் எப்படி இவ்வளவு பிரபலமானார்னா, மதுரை மட்டுமில்லாம மதுரை உள்ள சுற்றி உள்ள இடங்களுக்கு இவர் காவலுக்கு செல்றதாகவும், உச்சி வேலைகள்லையும் இரவும் இவரை பல மக்கள் நேரில் பார்த்ததாகவும் நம்பப்படுது. இவர் வரதுக்கான அறிகுறிகளா விபூதி வாசனையும் மல்லிகைப்பூ வாடையும் கூறப்படுது. இப்பேற்பட்ட அந்த மகாமுனீஸ்வரனை பல கிராமங்கள், அதாவது மதுரையை சுற்றி இருக்க கிராம மக்கள் பார்த்ததாகவும், இவர் நடந்து போகிற இந்த பாதையவே முனிச்சாலைன்னு அறிவிச்சிருக்காங்க. இப்பேற்பட்ட சிறப்புகளும் பண்புகளும் உள்ள மகாமுனீஸ்வரன் ரொம்ப உக்கிரமான தெய்வமாகவும், என்னதான் பல ரூபங்களில் காட்சி கொடுத்தாலும், மதுரையுடைய மீனாட்சி கோபுரத்தை விடவே மிகவும் உயரமானவராக இருந்தாலும், பனைமரத்தவே இவருடைய ஒரு சின்ன விரலளவு தான் இருக்கும்னு சொல்லப்பட்டாலும், கோயில் கோபுரத்துக்கு கீழே ஒரு சாதாரண ஒரு சின்ன இடத்துல குகை மாதிரியான ஒரு அமைப்புல சுதை சிற்பம் போல 3 அடிக்கு ஒரு சின்னதா அமர்ந்த கோலத்துல கையில தாமரப்பூவும் கதாயுதமும் தாங்கி சாந்தமா தான் அமர்ந்திருக்காரு. மித்த கோயில்கள்ல மாதிரி அருள்வாள், சூளம், வேல்கம்பு இதெல்லாம் தாங்கி இல்லாம மிகவும் சாந்தமா சிவரூபமா தான் இங்க இருக்க முனீஸ்வரன் இருக்காரு. இவர் எந்த அளவுக்கு சிவாம்சம் பொருந்தியவராக இருக்காருன்னா, சிவனுக்கு மட்டுமே முன் காவல் நிற்கிற நந்தீஸ்வரர் இங்கே இவருக்கு முன்னாடி காவல் தெய்வமாக அமர்ந்திருக்காரு. இப்பேற்பட்ட சிறப்புகளுடைய இந்த மகாமுனீஸ்வரன் மித்த முனீஸ்வரன்கள், அதாவது பாண்டி முனீஸ்வரனாக இருக்கட்டும், இல்லை அலங்கையில் இருக்க அலங்கை முனீஸ்வரனாக இருக்கட்டும், இது மாதிரி இல்லாமல் மிகவும் பிரசித்தி பெற்றவராகவும் இருக்க முனீஸ்வரன் அத்தனைக்கும் தலைமை முனீஸ்வரனாகவும் கூறப்படுது. அதாவது மொத்தம் 1008 முனீஸ்வரன்கள் இருக்கதாகவும், இந்த 1008 முனீஸ்வரன்களுக்குமே தலைமையா இருக்கிறது இந்த முனீஸ்வரன் தானும் மக்களால் நம்பப்படுது. இப்பேற்பட்ட சிறப்புகளுடைய மகாமுனீஸ்வரன் மதுரை மட்டும் இல்லாம பல இடங்கள்ல பிரசித்தி பெற்றிருக்காரு. அதாவது தமிழ்நாடையும் தாண்டி மலேசியா, சிங்கப்பூர் இது மாதிரியான இடங்கள்ல கூட இந்த மொட்டை கோபுரத்துல இருக்க மகாமுனீஸ்வரனுக்கு கோயில்கள் எழுப்பி கும்பிடப்பட்டு இருக்கு. இது மாதிரியான அரிய தகவல்களை பார்க்கறதுக்கும், இன்னும் சிறப்பு மிக்க பல தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. Stay tuned.